நீங்க Courseraக்கு போய் ஒரு கோர்ஸ் எடுத்து உங்க ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஃபார் சம் ரீசன் உங்களால அத வந்து பே பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் இருக்கா நீங்க யூடியூப்ல தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா this is the exact video which you want to watch. ஏன்னா சும்மா வாய் வார்த்தை இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகாம இந்த வீடியோல நான் எப்படி Coursera அப்ரோச் பண்ணி ஒரு கோர்ஸை கம்ப்ளீட்லி ஃப்ரீயா வாங்குறேன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மேக் ஷூர் டு வாட்ச் till the very end. ஓகே சார், ஃபர்ஸ்ட் எந்த கோர்ஸுக்கு நீங்க ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் திஸ் சேக் ஆஃப் வீடியோ நான் வந்து மெட்டாவோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபினான்ஷியல் எய்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த கோர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கே கோர்ஸ் 2 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் கண்டினியூ டு அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன், ஆனுவல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு எதுக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 150 வேர்ட்ஸுக்கு வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா டைப் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் எனக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதை நான் அப்படியே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் இன்ஸ்டாகிராம் தெரியலனா லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், அப்படி இல்லைனா அதோ என்ன போட்டு விட்றேன். அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை Coursera அப்படின்னே டைப் பண்ணுங்கள். நானே வந்து இதை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் எவ்வளோ நீங்கள் இந்த கோர்ஸுக்கு பே பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு கேட்பாங்க. அதுவும் வந்து 0 கொடுத்துருக்கேன். அண்ட் அகெயின் அதே மாதிரி இன்னொரு இது கேட்பாங்க. அதுக்கும் வந்து நம்ம வந்து இது கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் ஓவோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனவுடனே உங்களோட மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அந்த மெயில் வந்துட்டு ஒரு 15 to 15 டேஸ் நினைக்கிறேன். 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் எய்ட் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மெயில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ஸ் எடுத்து படிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து Courseraல வந்து ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி கோர்ஸை வந்து ஃப்ரீயாக எடுத்து படிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள் நீஸ்க்கு எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்கும், ஏதர் Courseraவா ஆர் யூடமியா அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் 2 பிளாட்ஃபார்மையும் கம்பேர் பண்ணி யாருக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன். பை.